முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை உனக்கே தெரியாமல் ஒருவர் வீட்டிற்கு சென்றுவிட்டு வந்தார் தங்கமே. அது யார் வீடு என்று தெரிந்தால் நீ மிகவும் அதிர்ந்து போவாய். ஆனால் நீ பயப்படும்படியாகலாம் ஒன்றும் நடக்கவில்லை தங்கமே. எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதே போல இருள் இருக்கும் இடத்தில் சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம்தான் இது. அதனால்தான் உன் கவலை எல்லாம் நான் போக்கி விடுவேன். இப்பொழுது உன் துணை உனக்கே தெரியாமல் அவர் அம்மா வீட்டிற்குத்தான் சென்றுவிட்டு வந்தார். இருந்தாலும் உன்னிடம் சொல்ல ஒரு பயம். சொன்னால் எங்கே நீ சண்டை போடுவாயா என்ற ஒரு சலனத்தில் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். நீ எதையும் நினைத்து அவரிடம் சண்டை போடாதே தங்கமே. சலனமின்றி ஓடும் நதியைப் போல் நல்லதே நினை, நல்லதே செய். தீமைகள் குப்பை போல் ஒதுங்கிவிடும். அவர் செய்த நல்லவற்றை மட்டும் பார். அவர் உன்னை எந்த அளவுக்கு பார்த்து கொள்கிறார் என்பதை மட்டும் அறிந்து செயல்படு தங்கமே. நிச்சயம் அவர் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார். உனக்கு தெரியாமல் சென்றது அவருடைய அம்மா வீடு மட்டும்தான். அதை உன்னிடம் சொன்னால் நீ எங்கே கோபப்படுவியோ, உன் மனம் கஷ்டப்படுமோ என்ற எண்ணத்தில்தான் உன்னிடம் சொல்லவில்லை தங்கமே. அதனால் நீ சண்டை போடாதே. உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலை குலைய விடமாட்டேன் தங்கமே. உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு காப்பேன். என்னுடைய முழு ஆசீர்வாதத்தால் உன்னையும் உன் துணையையும் நான் நன்றாக வாழ வைப்பேன். இதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டாம் தங்கமே. ஏனென்றால் உன்னை நானல்லவா பார்க்கிறேன். அதனால் என்றுமே உனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.